இன்றைய சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது நம்ம மிக தெளிவாக நம்ம காண முடிகிறது. அதே மாதிரி நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து இப்போ சமீப காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உதகை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல கோரிக்கைகளை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கைகளை நம்ம நேரடியாக பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மேலும் இனி வர காலகட்டத்தில் வந்து இது போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு தெளிவுபடுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். எனி டைம் வந்து மக்களோட இருப்போம், பணியாற்றோம். 24 வருஷம் மக்களோட இருப்போம் நாங்கள். ஆனால் சட்டசபையில் இது மாதிரி சொல்லும் போது தான் தெரியுது இவங்க சுவர் பேஷண்ட் ஆகுறாங்க, இது மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நிகழ்வும் மக்கள் வந்து இப்போ துரிதமாக பார்க்கும்போது வந்து சபாநாயகர்கிட்ட வந்து இந்த அவை குரூப்லேருந்து இதை நீக்குங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீக்க வேண்டிய இல்லை எனக்கு தெரிஞ்சளவு. ஏன்னா மக்கள் இப்போ லைவாக பார்த்துடுறான். அதனால வந்து ஆனால் சபாநாயகர் கிடைச்சது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நல்லா ஒரு மக்கள் வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது. இந்த நேரலை ஒளிபரப்புங்கிறது சட்டமன்றத்தில் நடக்கிறது கண்டிப்பாக வேணுங்க. யாருக்குங்க தெரியுது? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சுருந்தீங்க? காலங்காலமாக அப்படியே நீங்களே பேசிக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து இதை வந்து அவை பொறுப்பில் நீக்கிறோம் போகிறோம் வரணும் நீங்களே பேசிக்கிறீங்க. இப்போ நாங்கள் யார் என்ன பேசுகிறோன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோமே. எந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் என்ன பேசுகிறாங்க, இப்போ உள்ள அமைச்சர் என்ன பேசுகிறாங்க, சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுங்கிறத எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்னைக்கு கூட எங்கள் சட்டமன்றத்தில் நேரத்தில் உள்ள ஒரு திருத்துறைப்பூண்டி தொகுதியில் உள்ள எம்எல்ஏ வந்து பேசியிருக்காரு. இந்த ஆர்ஜிஓ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து காப்பீடு திட்டம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர்ட் ஆஃபீஸருக்கு மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி கிராமத்துலேயே ஒரு எம்எல்ஏலுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நேரடியாக கொஞ்சம் கூடுதலாக பேசுறதுக்கு. சட்டசபை நேரலை ஒளிபரப்பு பண்றதுனால எல்லா விஷயங்களும் அவர் யார் இப்போ என்ன பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு, முதல்வர் என்ன பேசுறாரு, அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க, புதுசாக இருக்கிற எம்எல்ஏஸ் என்ன மாதிரி பேசுறாங்கன்றதெல்லாம் கிளீனா நமக்கு தெரிஞ்சிருது. இதனால எதுவுமே ஒளிவு முறைவு இல்லாம இப்போ அந்த சட்டசபை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதை ரொம்ப உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது. எங்களுடைய குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒலிக்குதா இல்லையாங்கிறது இப்பதான் நேரடியாக பார்க்குறோம். மிக சிறப்பாக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா விளக்குடியில் ஆரம்ப சுகாதார நிலையம் சிதலமடைஞ்சிருக்குது. அதை எத்தனையோ அமைச்சர்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தா அவங்க சரியாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதை உண்மையாக கேட்குறாரா இல்லையோன்னு நினச்சிதான் இன்னைக்கு பேசும்போது தெரிஞ்சுது. நம்ம என்ன ஒரு இங்கே வந்து வாக்குறுதி கொடுத்தாங்களோ உங்களுடைய குறைகளை நான் சட்டமன்றத்தில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதை மிக சிறப்பாக செஞ்சாரு. அது வந்து அவங்க வந்து மக்களுக்கு வேண்டி பேசுறது இல்லை. அவங்க நீயா நானும் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. யாரும் வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து சரியாக கொண்டு பேச மாட்டேங்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரடி ஒளிபரப்பாகவும் பண்ணுறாங்க. இதனால் நாங்களாக இங்கே லோக்கலில் இருக்கவங்களும் தமிழ்நாடு மக்களும் வந்துட்டு முழு நேரமும் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, எம்எல்ஏ எந்த தொகுதியில் இருக்காங்க, எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதியை கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நேரடியாக நாங்கள் பார்க்க முடியுதா இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டதோட இப்போ ஃபுல்லாக போடுறதுனால ஃபுல்லாக பார்க்கவும் வருது. கடந்த 10 நாளாக இந்த சட்டசபை நடந்துட்டு வருது, நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. அங்கு உள்ள பிரதிநிதிகளும் மிக சிறப்பாக செயல்படுவதை நம் நேரடியாக காண முடிகிறது. அந்தந்த தொகுதிகள் கோரிக்கைகளை எப்படி வைக்கிறார்கள் என்று நமது தொகுதி மக்கள் அனைவரும் கண்டுகளிக்கும் விதமாக உள்ளது. எந்த தவறும் நடப்பதற்கு இதில் மாற்று கருத்து கூறுவதற்கோ இடமில்லாமல் இருக்கின்றது. கண்டிப்பாக இது தொடர வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.